தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப்பதை மதுரையை குறிக்கக்கூடியது. மதுரை மாநகரத்திலே சைவத்தின் பெருமையை மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் பறைசாற்ற, வைணவத்தின் பெருமையை கூடலழகரும் மதுரவள்ளி தாயாரும் பறைசாற்றுகின்றனர். மதுரை நகரத்திலேயே பேருந்து நிலையத்துக்கும் ரயில் நிலையத்துக்கும் வெகு அருகில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம். மதுரை அருள்மிகு கூடலழகரை தரிசிப்போமா? இந்த ஆலயத்தின் பெருமைகள் எண்ணற்றவை. மங்களாசாசனம் பெற்ற திருக்கோயில். பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமழிசையாழ்வார் ஆகியோர் மங்களாசாசனம் செய்துள்ளனர். இந்த திருத்தலத்தின் முக்கியமான விசேஷங்களை நாம் பட்டியலிட ஆரம்பித்தால் அவை எண்ணற்றவை. முதலில் கூடல் என்கிற பெயர் காரணத்தை நாம் காண்போம். ஒருமுறை மதுரை மாநகரத்திலே பெரும் மழையானது பெய்து கொண்டிருந்தது. இயற்கையின் சீற்றம் எதுவாக இருந்தாலுமே மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுவர். அந்த வகையில் மதுரை மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளானார்கள். மழையில் இருந்து தங்களை காக்க வேண்டி பெருமாளை பிரார்த்தித்தார்கள். கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய அந்த பெருமாள் மதுரை மக்களின் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்தார். உடனே அந்த பெருமாள் என்ன செய்தார் தெரியுமா? பிரம்மாண்டமான 4 மேகங்களை ஏவினார். அவை மதுரையைச் சுற்றி 4 மாடங்களாக ஒன்று கூடி மதுரை மாநகரை காத்தது. மழையின் பாதிப்பு எந்த வகையிலும் மதுரை மக்களை தாக்காமல் அந்த 4 மேகங்களும் 4 மாடங்களாக ஒன்று கூடி காத்தனவாம். 4 மேகங்கள் கூடியதால் இது 4 மாடக் கூடல் என்று ஆனதாம். இப்போது புரிகிறதா? கூடல் என்பது மதுரையை குறிக்கக்கூடிய பெயர். இந்த காரணத்தினால் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளிய பெருமாள் கூடலழகர் என தொடர்பு உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து எப்போது பெரியாழ்வார் மதுரைக்கு வந்தார் என்று தோன்றுகிறதல்லவா? இதற்கான காரணத்தை தற்போது பார்க்கலாம். மதுரையை ஆண்ட மன்னன் வல்லபதேவ பாண்டியன். மன்னர்கள் என்றாலே அவர்களுக்கு சந்தேகங்கள் அதிகம் வருவது இயற்கை. அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக பல ஆன்மீக குருமார்களை தங்களது அவையில் வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த மன்னனுக்கு தோன்றிய சந்தேகத்தை எவராலும் தெளிவுபடுத்த முடியவில்லை. அப்படி என்ன சந்தேகம் வல்லபதேவ பாண்டிய மன்னனுக்கு? எந்த மதத்தை பின்பற்றினால் தனக்கு மோட்சம் கிடைக்கும்? இதுதான் மன்னனுக்கு இருந்த சந்தேகம். நம் அனைவருக்கும் தோன்றுகிறதல்லவா? நாம் புண்ணியத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். பாவங்களையே சேர்க்கக்கூடாது என்று நினைக்கிறோம். அப்போதுதான் இந்த பிறவியானது பூர்த்தியடையும். எந்த வகையில் புண்ணியம் சேர்க்க முடியும்? எவரேனும் சொல்ல முடியுமா? தானம் என்பார்கள், தர்மம் என்பார்கள், நற்காரியங்கள் என்பார்கள். ஆனால் இவை மட்டுமா புண்ணியத்தை சேர்க்கக்கூடியது? இந்த சந்தேகம்தான் மன்னனுக்கு வந்தது. உடனே ஒரு அறிவிப்பை வெளியிட்டான் அந்த மன்னன். தனது சந்தேகத்திற்கு சரியான பதில் சொல்பவருக்கு ஒரு பொற்கிழி வழங்கப்படும் என்று அறிவித்தான். பொற்கிழி என்றால் கைகளால் வழங்கப்படுகிற பொற்கிழி அல்ல. இந்த பொற்கிழியானது மந்திர சக்திகளின் காரணத்தினால் அந்தரத்திலே மிதந்தபடி காணப்படும். பலரும் வந்து மன்னனது சந்தேகத்திற்கு விளக்கத்தை கொடுக்கலாம். எவரது விளக்கம் திருப்தியடைகிறதோ, எவரது விளக்கம் சரியானதாக கருதப்படுகிறதோ அப்போது அந்த பொற்கிழியே கீழிறங்கி விளக்கம் சொன்னவரின் மடியில் அமரும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு மந்திர சக்தி கொண்ட பொற்கிழி அது. பல பண்டிதர்களும் வந்தார்கள், பல விளக்கங்களையும் சொன்னார்கள். ஆனால் இந்த விளக்கங்களுக்கு அந்த பொற்கிழியானது இறங்கி வரவில்லை. அப்படியானால் அந்த விளக்கங்கள் சரியானவை அல்ல என்று பொருள். பாண்டிய மன்னனும் காத்திருந்தான். எப்படியேனும் உரிய நபர் நிச்சயம் வருவார், தனது சந்தேகத்தை களைவார் என்று காத்திருந்தான். அப்போதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் இருந்தார்.
பெரியாழ்வாரின் கனவுக்குள் பெருமாள் தோன்றி, மதுரையிலே பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது, அந்த ஐயத்தை போக்கி பொற்கிழியை நீ பரிசாகப் பெறுவாயாக என்று சொல்கிறார். கனவில் வந்து பெருமாள் கூறியதை அப்படியே ஏற்றுக்கொண்ட பெரியாழ்வார் மதுரை மாநகருக்கு வருகிறார். இந்த நகரத்திலே பாண்டிய மன்னனது சந்தேகத்தை எங்கே தெளிவிப்பது என்று தேடுகிறார். அந்த இடத்தையும் கண்டுபிடிக்கிறார். அங்கே வருகிறார். மன்னனை பார்க்கிறார். கூடியிருக்கின்ற மக்களை பார்க்கிறார். அப்போது தங்களது சந்தேகத்தை களைய நான் வந்துள்ளேன் என்று உரைக்கிறார். தாராளமாகச் சொல்லுங்கள், எனது சந்தேகத்திற்கான பதிலை இங்கேயே தெரிவியுங்கள் என்கிறான் பாண்டிய மன்னன். அப்போது பெரியாழ்வார் சொல்கிறார், வைணவத்தின் பெருமைகளை எடுத்துச் சொல்லி மோட்சத்தை நமக்கெல்லாம் வழங்க வல்லது நமோ நாராயணாய என்கிற மந்திரமே. ஓம் நமோ நாராயணாய என்கிற அந்த மந்திரத்தை நாம் உச்சரித்தால், அந்த பெருமாளை நாம் வணங்கினால் அது நமக்கு மோட்ச கதியை வழங்க வல்லது என்று உரைக்கிறார். இவர் சொன்ன மறுகணம் அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்த அந்த பொற்கிழியானது அப்படியே கீழே இறங்கி இந்த பெரியாழ்வாரின் மடியில் விழுந்ததாம். மன்னன் மகிழ்ந்தான். அங்கே கூடியிருக்கின்ற பண்டிதர்களும் பாமரர்களும் கைகளை தட்டி ஆரவாரம் செய்தார்கள். பெரியாழ்வாருக்கு மரியாதை சேர்த்தார்கள். நமது குடும்பத்தில் மகனோ மகளோ ஒரு பட்டம் பெறுகிறார், ஒரு விருதை பெறுகிறார் என்றால் பெற்றோர்கள் அந்த இடத்தில் நிச்சயம் காணப்படுவார்கள். என்ன காரணம்? பட்டம் வாங்குகிற அந்த தருணத்தை பார்த்து அவர்கள் ஆனந்திப்பார்கள். அவர்களுக்கு சந்தோஷம் மிகுதியடையும். அதுபோல இந்த பெரியாழ்வார் பொற்கிழியை பெற்ற பின்னால் இந்த பெரியாழ்வாரை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக பாண்டிய மன்னன் ஒரு காரியம் செய்தான். என்ன காரியம் தெரியுமா? தனது பட்டத்து யானையின் மேல் பெரியாழ்வாரை அமர வைத்து அவரை வீதி முழுக்க வலம் வரச் செய்தான். சிதம்பரத்திலே சேக்கிழார் வலம் வந்தார் அல்லவா? அதேபோல இங்கே பெரியாழ்வார் பட்டத்து யானையில் அமர வைத்து மதுரை மாநகரை வலம் வந்து கொண்டிருக்கிறார். மதுரை மாநகரத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறாரே என்கிற அந்த காட்சியை காண்பதற்காக பெருமாளே கீழே இறங்கி வந்தாராம். அவரது முகத்தில் அத்தனை பூரிப்பு. அருகிலேயே தாயார். ஒரு கருட வாகனத்தில் இருவரும் எழுந்தருளினார்கள். மதுரை மாநகரத்திலே பட்டத்து யானையில் வலம் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆகாசத்தில் அண்ணார்ந்து பார்த்தால் பெருமாளும் தாயாரும் காணப்பட்டார்கள். பெருமாளின் முகத்தில் பூரிப்பு என்ன, தாயாரின் முகத்தில் ஆனந்தம் என்ன! இருவரும் சந்தோஷத்தோடு பெரியாழ்வாரை பார்த்து ஆசிர்வதித்தார்கள். கூடியிருந்த மக்கள் அனைவரும் இந்த காட்சியை பார்த்து வணங்கினார்கள். அந்த பெருமாளின் ஆசி வேண்டி இறைஞ்சினார்கள். பெரியாழ்வார் பார்க்கிறார். அந்த கூட்டத்தில் கூடியிருக்கிற அனைவருமே பெருமாளை பார்த்து ஆனந்தப்படுகிறார்கள். பெருமாளின் அழகை பார்த்து பிரமிக்கிறார்கள். அப்போது எவருக்கும் தோன்றாத ஒன்று பெரியாழ்வாருக்கு தோன்றுகிறதாம். என்ன தெரியுமா? இத்தனை பேருடைய கண் திருஷ்டியும் பெருமாள் மேல் படுமே, தாயார் மேல் படுமே என்று யோசிக்கிறார். கிராமத்தில் சொல்வார்கள், கல்லடியில் இருந்து தப்பினாலும் கண்ணடியில் இருந்து தப்ப முடியாது என்று சொல்வார்கள். அத்தனை பேருடைய பார்வையும் பெருமாள் மேல் இருக்கும்போது இந்த பெருமாளுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டு அதனால் ஏதேனும் அமங்கலம் விளைந்து விடுமோ என்று சங்கடப்படுகிறார். இத்தனை பேருடைய கண் திருஷ்டியில் இருந்து பெருமாளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிறார். நாம் பார்க்கிறோம் அல்லவா? யாரேனும் ஒருவர் தும்மினால் தீர்காயுசு என்று சொல்கிறோம். நம்மை ஒருவர் நமஸ்கரித்தால் அவரை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்கிறோம். ஒருவர் அழகாக நம் கண்முன்னே வந்து நின்றால் வீட்டில் போய் திருஷ்டி சுத்தி போடு என்று சொல்கிறோம். ஆக எதற்குமே இந்த கண்ணடி என்பது, அதாவது கண் திருஷ்டி நிச்சயம் பட்டுவிடும். இத்தனை பேருடைய திருஷ்டி பெருமாள் மீது பட்டுவிட்டதால் அந்த பெருமாள் பல ஆண்டு வாழ வேண்டும், பல ஆயிரம் ஆண்டு வாழ வேண்டும் என்று அந்த இடத்திலே பல்லாண்டு பாடுகிறார் பெரியாழ்வார்.
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று தொடங்கி 12 பாடல்களை பாடுகிறார். இந்த பாடல்களை பாடி பெருமாளுக்கு ஏற்பட அந்த கண் திருஷ்டியை பெரியாழ்வார் போக்கினாராம். எப்பேற்பட்ட பக்தி பார்த்தீர்களா பெருமாள் மீது! ஒரு சாதாரணமான பக்தன் தன்னை பற்றி கவலைப்படாமல் இந்த பெருமாள் பல ஆயிரம் ஆண்டு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட காரணத்தினால் இன்று எங்கு இருக்கின்ற வைணவ ஆலயமானாலும் அந்த ஆலயத்திலே காலை வேளையில் இந்த பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடல் பாடப்படுவது வழக்கமாயிற்று. இதுபோல பெரியாழ்வார் பாடிய இடம் மெய்காட்டும் பொட்டல் என்று அன்று வழங்கப்பட்டதாம். இன்று அதே இடம் மேங்காட்டு பொட்டல் என்று வழங்கப்படுகிறது. இன்றும் மார்கழி மாதத்தில் நடக்கின்ற உற்சவத்தில் கருட வாகனத்தில் கூடலழகர் இந்த கிராமத்திற்கு செல்கிறார். பெரியாழ்வார் அன்று பாடியதை நினைவுபடுத்தும் வகையில் பெருமாளே நேரில் சென்று பக்தர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். இன்றைக்கும் வைணவ ஆலயங்களில் திருவிழாக்கள் நடைபெறுகிற போது, சுவாமி புறப்பாட்டின் போதும் சுவாமி ஆலயத்திற்குள் திரும்பும் போதும் இந்த திருப்பல்லாண்டு பாடப்பட்ட பின்னரே கோவிலுக்குள் பெருமாள் நுழைவாராம். அந்த அளவுக்கு இந்த சம்பிரதாயமானது இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கூடலழகர் இந்த மதுரை மாநகரத்தில் எப்படி குடிகொண்டார்? அதற்கு புராணம் ஒரு கதை சொல்கிறது. பிரம்மதேவனின் புத்திரர் சனத்குமாரர். இந்த சனத்குமாரர் பெருமாளின் தரிசனம் வேண்டினார். அதாவது மனித ரூபத்தில் அர்ச்சாவதாரத்தில் அந்த பெருமாளை தரிசிக்க விரும்பினார். இறைவனை தரிசிக்க விரும்பினால் நாம் தியாகம் செய்ய வேண்டும், சில அர்ப்பணங்களை செய்ய வேண்டும். அதைத்தான் தவம் என்று சொல்லுவோம். ஒருவர் தவம் இருக்கின்ற காலத்தில் பலவிதமான புலன்களையும் கட்டுப்படுத்தி ஏக சிந்தனையுடன் காணப்பட வேண்டும். அதுபோல இந்த சனத்குமாரர் இந்த திருத்தலத்திலே தவம் இருந்தாராம். நியாயமான பிரார்த்தனைகளும் நியாயமான தவமும் எந்த ஒரு காலத்திலும் ஒரு நற்பலனை நமக்கு பெற்றுத்தரும். அதுபோல இந்த சனத்குமாரரின் தவத்துக்கு இறங்கிய பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி கொடுத்தாராம். அந்த திருக்காட்சியை தரிசித்த சனத்குமாரர் ஏகத்துக்கும் மகிழ்ந்தாராம். அதன் பிறகு தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை வரவழைத்தார் சனத்குமாரர். தான் தரிசித்த அந்த திருக்காட்சியைச் சொல்லி அதன்படி ஒரு விக்கிரகத்தை வடிக்க வேண்டும் என்று சொன்னாராம். அப்படி விஸ்வகர்மா வடித்த விக்கிரகத்தை தான் இன்றைக்கு நாம் தரிசிக்கிறோம், கூடலழகர் என்கிற திருநாமத்தோடு. தேவ சிற்பியான விஸ்வகர்மா வடிவமைத்த இந்த விக்கிரகம் கிருதயுகத்தில் அமைந்ததாம். பார்த்தீர்களா, எத்தனை யுகத்திற்கு முன்னால் உருவானவர் இந்த கூடலழகர்! கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் தாண்டி தற்போது நாம் கலியுகத்திலும் இந்த பெருமாளை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காரணத்தினால் கூடலழகருக்கு யுகம் கண்ட பெருமாள் என்கிற பெயரும் உண்டு. இந்த ஆலயத்திலே பெருமாள் 3 நிலைகளில் தரிசனம் தருகிறார். ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? முக்கோல தரிசனம் இங்கு கிடைக்கிறது. பெருமாள் நின்றான், கிடந்தான், அமர்ந்தான் என்கின்ற 3 நிலைகளில் பல்வேறு ஆலயங்களில் நமக்கு தரிசனம் தருகிறார். இந்த ஆலயத்திலே 3 நிலைகளிலும் 3 பெருமாள்கள் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? இந்த ஆலயத்திலே அமைந்த விமானமும் அதி சிறப்பானது. பார்க்கலாம் அந்த சுவாரஸ்ய கதையை.
பெருமாள் கோவில்களில் அமைக்கப்படும் விமானங்கள் 90 வகைப்படும். அதில் அஷ்டாங்க விமானம் என்பது ஒரு வகை. இந்த அஷ்டாங்க விமானம் 108 திவ்ய தேச திருத்தலங்களில் மதுரையிலும் திருக்கோஷ்டியூரிலும் மட்டுமே அமைந்திருக்கிறது. ராஜகோபுரத்தை கடந்து ஆலயத்தினுள் நுழைந்தால் அந்த அஷ்டாங்க விமானத்தை நாம் தரிசிக்கலாம். அண்ணாந்து பார்க்க வைக்கின்ற விமானம். இந்த விமானத்தின் உயரம் 125 அடி. இந்த விமானத்தின் மேலே அமைந்திருக்கின்ற கலசத்தின் உயரம் 10 அடி. இந்த விமானத்தின் நிழலானது தரையில் விழாது. எப்பேற்பட்ட விமானம் பார்த்தீர்களா? இந்த விமானத்தை நன்றாக தரிசியுங்கள். 3 நிலைகளுடன் 8 பகுதிகளாக உயர்ந்து நிற்கும் இந்த விமானம் என்ன மந்திரத்தை நமக்கு சொல்கிறது தெரியுமா? 8 என்கின்ற எழுத்து பெருமாளோடு தொடர்புடையது. ஓம் நமோ நாராயணாய என்கிற 8 எழுத்து மந்திரத்தின் வடிவமாக 8 பகுதிகளாக இங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 நிலைகளில்தான் நின்றான், கிடந்தான், அமர்ந்தான் என்று 3 நிலைகளில் பெருமாளை நாம் தரிசிக்கிறோம். இந்த 3 தளங்களுள் கீழ்த்தளத்தில்தான் பிரதானமான கூடலழகர் அருள் பாலித்து வருகிறார். அபயத் திருக்கரத்துடன் காட்சி தரும் இந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் அமர்ந்த திருக்கோலத்தில் நமக்கு தரிசனம் தருகிறார். அடுத்து 2வது நிலை. இந்த 2வது நிலையில் நின்ற திருக்கோலத்தில் சூரிய நாராயணர் தேவியர்களுடன் அருள் புரிகிறார். இந்த 2வது நிலையில் சூரிய நாராயணர் கருவறைக்கு அருகே பிரம்மா, விஷ்ணு, சிவன், அஷ்டதிக் பாலகர்கள் ஆகியோர்கள் ஓவிய வடிவில் நமக்கு திருக்காட்சி தருகிறார்கள். எனவே இந்த மண்டபத்தை ஓவிய மண்டபம் என்று அழைக்கிறார்கள். அடுத்து 3வது பெருமாள். இந்த பெருமாள் படுத்த கோலத்தில், அதாவது சயன கோலத்தில், தாயார்களுடன் பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி தருகிற இந்த பெருமாளை அந்தர் வானத்து எம்பெருமான் என்று அழைக்கிறார்கள். அற்புதமான பார்க்கடல் நாதர். ஆலய விமானத்திலே பூவராகர், லக்ஷ்மி நரசிம்மர், நாராயணன், லக்ஷ்மி நாராயணன், ஆழ்வார்கள், வைணவ ஆச்சாரியார்கள் ஆகியோர்களை நாம் தரிசனம் செய்ய முடிகிறது. அற்புதமான இந்த அஷ்டாங்க விமானத்தை பௌர்ணமி தினத்தன்று வலம் வந்து தரிசிக்கிறார்கள் பக்தர்கள். இந்த ஆலயத்திலே காணப்படுகிற உற்சவர் திருமேனி வியூக சுந்தராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். சுந்தராஜ பெருமாள் என்றாலே அழகுடையவர் என்று அர்த்தம். இந்த பெருமாளுக்கு வியூக சுந்தரராஜன். என்ன காரணம்? எந்த ஒரு செயலையும் அந்த காரியத்தை துவங்கும் முன் சரியாக திட்டமிட்டு ஒரு வியூகம் அமைத்து நாம் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இது நம் அனைவருக்குமே தெரியும். இந்த பெருமாளை வணங்கி இந்த பெருமாளிடம் பிரார்த்தித்தால் வியூகத்தையும் அவர் அமைத்து கொடுப்பார், வெற்றியையும் அவர் அமைத்து கொடுப்பாராம். அந்த வகையில் வெற்றியை தரும் அழகராக இந்த வியூக சுந்தராஜ பெருமாள் கொண்டாடப்படுகிறார். பாண்டியர்களின் சின்னம் மீன் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த மீன் சின்னமானது பாண்டிய மன்னன் சத்தியவரதன் காலத்தில் ஏற்பட்டதாம். எண்ணற்ற உற்சவங்கள், சித்திரை வருடப்பிறப்பு உற்சவம், வைகாசி தேர் திருவிழா, ஆனி கருட சேர்வை, சயனத் திருவிழா, ஆடிப்பூரத் திருவிழா என்று இந்த ஆலயத்தில் நடக்கின்ற திருவிழாக்கள் அநேகம். ஆலயத்திலே ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், லக்ஷ்மி நரசிம்மர், ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள், விஸ்வக்ஷேனர், ராமர்,
கிருஷ்ணர், கருடன், ஆஞ்சநேயர் ஆகியோருக்கு சந்நிதிகள் காணப்படுகின்றன. இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் கதலி. வைகானச ஆகமம். ஆலயத்தின் திருக்குளம் ஹேம புஷ்கரணி. இந்த ஆலயத்திலே எதற்கு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம்? திருமணத்தடை, புத்திரத்தடை மற்றும் சகலவிதமான பேறுகளுக்கும், கல்வி உள்ளிட்ட அனைத்துக்கும் இந்த ஆலயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்கிறார்கள். குறிப்பாக தாயாருக்கு பால் குடம் எடுத்து அபிஷேகம் செய்கிறார்கள். தினமும் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 9 மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறந்திருக்கும். நித்தமும் 6 கால பூஜை. பக்தனால் பகவான், பகவானால் பக்தன். ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. பெரியாழ்வார் பல்லாண்டு பாடிப் போற்றிய பெருமாள். பாண்டிய மன்னர்கள் நித்தமும் வந்து தரிசித்த பெருமாள். நாம் பெரியாழ்வார் போல் மகான் அல்ல, பாண்டியர்களைப் போல் மன்னரும் அல்ல. என்றாலும் நமக்கு கூடலழகர் அருள் புரிந்து வருகிறார் என்றால் அது பகவானின் இயல்பு, கருணை. அந்த கருணையும் பக்தியும் நமக்கு வாய்க்க வேண்டும். பெருமாள் அருளால் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடலழகர் திருவடி பணிவோம்.